ஏ ஆல் ப்ரான் தொக்கு பண்ணலாமா? தொக்கை விட கடைசி அதில் போட்டு சாப்பிட்ற அந்த வடை சட்டி சோறு தான் பா அப்படி இருக்கும். ப்ரானை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு ப்ரான் கொஞ்சம் உப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி விடும், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இப்படி வரும், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஆயில் விட்டு சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்து 2 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, ஒரு தக்காளி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா ஸ்மெல் போனோன்னே கரம் மசாலா மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ ப்ரானை போட்டு மசாலா கோட் ஆகிற அளவு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுலாம். ஆல்ரெடி ப்ரான் வெந்திருக்கவும் அது ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும், தொக்கு ரெடி ஆயிடும். கொஞ்சம் கருவேப்பிலை பெப்பர் போட்டு இறக்கிடலாம். கம ப்ரான் தொக்கு ரெடி. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாமா? இப்போதான் ஹைலைட்டு. சூடான சாதத்தை இந்த சட்டியில் போட்டு கிளறி சாப்பிட்டு பார்த்தா சும்மா அப்படி தான் இருக்கும். எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா கொழுக்கட்டைக்கு? சிம்பிள் பட் டெலிஷியஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.